தென்காசி மாவட்டம் சிவகிரிக்கு அருகே 17 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளி மகனுக்கு உதவ கோரி போராடிய தாய்க்கு அரசு அதிகாரிகள் உதவிக்கரம் நீட்டினர். தேசியம்பட்டி பகுதியில் கணவரை பிரிந்து வாழும் கடல் செல்விக்கு 2 பெண் குழந்தைகளும் 17 வயதில் காளிராஜ் என்ற மகனும் உள்ளனர். இவரது மகன் காளிராஜுக்கு பிறவியிலேயே கை கால்கள் செயலிழந்து போனதால் இவரை கைக்குழந்தையை போன்று பராமரித்து வருகிறார் தாய் கடல் செல்வி. மற்றொரு புறம் முறையான வீடில்லாத இந்த குடும்பத்தின் நிலை அறிந்த அந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து தகர சீட்டால் வீடு ஒன்றை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இச்சூழலில் மாற்றுத்திறனாளி மகன் காளிராஜுக்கு 17 ஆண்டுகளாக அரசின் உதவிகள் கிடைக்காமல் அவதியடைந்து வந்தார். இதையடுத்து இக்குடும்பத்தின் நிலை குறித்து நமது செய்தியாளர் கோட்டாட்சியரிடம் கேட்டபோது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன் பேரில் அரசு அதிகாரிகள் உடனடியாக காளிராஜை நேரில் சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளையும் சக்கர நாற்காலியையும் வழங்கினர். இந்த உதவிக்கு தாய் கடல் செல்வி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார். படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. அரசாங்கத்திலேருந்து படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ நாள் எனக்கு உதவித்தொகை கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. ஈச்சர் வண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நானாக தான் பார்த்தேன். இப்போ எனக்கு உதவித்தொகை இன்னிலேருந்து கிடைக்கிறதுனால எனக்கு 4 அண்ணன் மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து எனக்கு உதவித்தொகை கிடச்சிருக்கு.